ஹலோ வணக்கங்க. நம்ம சென்னை வந்த கையோட இன்னைக்கு ஒரு மேக்ஸ் கிளாஸ் பார்த்துடலாமா? ஷூட் இருந்ததுனால கொஞ்சம் பிஸி ஆகிட்டு பார்த்துக்கோங்க. அதனால தான் உங்களுக்கு கிளாஸ் எடுக்கல, கோச்சிக்காதீங்க. இன்னைக்கு சூப்பராக 10th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு 2 மார்க்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். சரியா? ரொம்ப ரொம்ப சிம்பிள். பாருங்க, கொஸ்டின் என்னன்னா சீக்கன் தீட்டா மைனஸ் காஸ் தீட்டா ஈக்குவல் டு டான் தீட்டா சைன் தீட்டான்னு என்ன செய்யணும்? ப்ரூவ் பண்ணணும். சரியா? சொல்யூஷன் ஃபர்ஸ்ட் சீக்கன் தீட்டா இருக்கா? இதை நம்ம எப்படி எழுதலாம்னு பார்த்தீங்கன்னா 1 காஸ் தீட்டான்னு எழுதிக்கும். சரியா? அடுத்தது இங்க என்ன இருக்கு? காஸ் தீட்டா. ஓகேவா? வச்சுக்கலாமா? என்ன இது ஃப்ராக்ஷன்ல இருக்கு, இது வந்து நார்மலா இருக்கு. அப்ப இதே நம்ம ஃப்ராக்ஷன்ல மாத்தோம்னா இமேஜினேஷன் பண்ணிக்கலாம். கீழே என்ன இருக்குன்னு அர்த்தம்? 1 இருக்குதா அர்த்தம். ஓகேவா? அப்ப இங்கே ஒரு ஃப்ராக்ஷன் இருக்கு, இங்கே ஒரு ஃப்ராக்ஷன் இருக்கு. டினாமினேட்டர் ரெண்டுமே என்ன இருக்கு? வேற வேற. அப்போ இந்த டினாமினேட்டர் இந்த இடத்துல என்ன கொண்டு வரணும்? காஸ் தீட்டா கொண்டு வரணும். அதாவது டினாமினேட்டர் சேமா இருந்தா தான் கூட்டவோ கழிக்கவோ முடியும் ஃப்ராக்ஷன்ல. சரியா? அப்ப இந்த இடத்துல என்ன கொண்டு வரணும்? காஸ் தீட்டா கொண்டு வரணும். அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுல காஸ் தீட்டா கொண்டு மேலேயும் கீழே பெருக்கிட்டா போதும். அப்ப நம்மளுக்கு அது எப்படி கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 காஸ் தீட்டா மைனஸ், இப்போ இதுல இது ஒரு இமேஜினரி தானே, பாருங்க, காஸ் தீட்டா டிவைடட் பை காஸ் தீட்டா. மேலேயும் கீழே பெருக்கிறோம். அப்ப என்ன வரும்? காஸ் ஸ்கொயர் தீட்டா டிவைடட் பை காஸ் தீட்டா வந்துருச்சா? என்ன டினாமினேட்டர் ரெண்டும் சேம் ஆயிடுச்சா? அப்ப என்ன பண்ணிக்கணும்னா ஒரே தடவை எடுத்துக்கலாம். காஸ் தீட்டா 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா. சரியா? அடுத்தது 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா இருக்கு பாத்தீங்களா? அதோட ஆன்சர் என்னன்னு பாத்தீங்கன்னா சைன் ஸ்கொயர் தீட்டா டிவைடட் பை காஸ் தீட்டா. ஓகேவா? என்ன நம்ம இதே எப்படி எழுதலாம்னா சைன் ஸ்கொயர் தீட்டாவை சைன் தீட்டா இன்டு சைன் தீட்டா அப்படி எழுதிக்கலாமா? இந்த ரெண்டு பெருக்கி பாருங்க, வருதா? என்ன டிவைடட் பை காஸ் தீட்டா. புரிஞ்சுதா? என்ன சைன் பை காசோட வேல்யூ என்ன? டான் தீட்டா. அங்க என்ன இருக்கு? சைன் தீட்டா. ப்ரூவ் பண்ணிட்டோமா? இது எல்லாமே வந்து நம்மளுக்கு தேவைக்கு ஏற்றவாறு நம்ம எடுக்கிறது தான். ஓகேவா? இதுலயே உங்களுக்கு புரியல அப்படின்னா கொஞ்சம் கண்டிப்பாக பாஸ் பண்ணி ஆகணுங்கிற ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பீங்களா? இதை நீங்கள் எப்படி பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இதை அப்படியே எடுத்து எழுதிருங்க. எடுத்து எழுதிட்டு சும்மா தப்பு தப்பாட்டினாலும் ஏதோ 2-3 ஸ்டெப் எழுதிட்டு லாஸ்ட் ஆன்சரில் இங்கே இருக்கிறத அப்படியே கொண்டு போட்டுருங்க. 2 மார்க்குக்கு அட்லீஸ்ட் என்ன கிடைக்கும்? 1 மார்க்காக தான் செய்ய உங்களுக்கு கிடைக்கும். சரியா? அப்படின்னு நீங்கள் யோசிக்காதீங்க. முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேங்க. பிடிச்சதை லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.